பீக்கு ஒரு சின்ன குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த குடும்பத்துல அவரோட மனைவி மது, அப்புறம் பொண்ணு மீரா இருக்கா. நாளுக்கு நாளா உங்களோட வருமானமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நீங்க இந்த சாட் வியாபாரத்தை விட்டுட்டு வேற ஏதாவது வேலையை பார்க்கணுங்க. நம்ம வயிற்றுக்காகனாச்சும் நீங்க உழைச்சாகணும்ல. உனக்கே நல்லா தெரியும், ரொம்ப நாளா நான் இந்த சாட் கடை வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கடை இப்போ நடக்கலைன்னா அதுக்காக இந்த கடையை நான் எப்படி மூடிட முடியும்? இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் மக்களும் என்னுடைய கடைக்கு சாட் சாப்பிட கண்டிப்பா வருவாங்க. ஆமா ஆமா, எப்போ உங்க கடைக்கு பக்கத்திலேயே அந்த ரமணியும் சாட் கடை போட்டானோ அவன் கடைக்கு தான் மக்களும் கூட்டமா போய் சாப்பிடுறாங்க. ஆனாலும் நான் என்ன பண்ண முடியும்? நான் நல்ல பொருளை வச்சு தான் சுவையான சாட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஏதாவது பண்ணுங்க, வீட்டுக்கும் காசு ஏதாவது கொண்டு வாங்க. இல்லனா நான் மீராவை கூட்டிக்கிட்டு நான் என் அப்பா வீட்டுக்கே போயிடுவேன். எனக்கு இங்க பட்னி கிடந்து சாக முடியாது. அப்படியெல்லாம் பேசாதம்மா, நான் நிச்சயமா இன்னைக்கு பணத்தோட வரேன். பீக்கு தன்னோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு, தன்னோட கடைக்கு போனாரு. போற வழியில அவரு காய்கறி கடையில நின்னாரு. அண்ணா, எனக்கு 2 கிலோ உருளைக்கிழங்கு 2 கிலோ வெங்காயம் கொடுங்க, பார்த்து நல்லா போடுங்க. அட ஆமாப்பா, நீ சாட் கடை வச்சிருக்கல, எதுக்காக நீ நல்ல நல்ல வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் வாங்குற? நீ கெட்டு போன வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் சேர்த்துக்கலாம். நான் அதை உனக்கு குறைவான விலையில கொடுக்குறேன்பா, யோசிக்க. இல்ல இல்ல, இந்த சாட் கடை தான் என்னுடைய வயிற்றுக்கு சோறு போடுது. இதுல நான் மோசடி பண்ணக்கூடாது. நீங்க எனக்கு நல்ல வெங்காயம் நல்ல உருளைக்கிழங்கா கொடுங்க. சரிப்பா. அப்பதான் அங்க ரமணியும் வந்தான். எனக்கு 3 கிலோ வெங்காயம் 3 கிலோ உருளைக்கிழங்கு கொடுங்க. நல்லதா வேணுமா? இல்ல இல்ல, கம்மி விலையில கொடுங்க. இது என்ன நானா சாப்பிட போறேன்? என்னப்பா இப்படி சொல்ற? உனக்கு வர்ற கஸ்டமர்ஸ் இதை தானே சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. இதுல நல்லது எது கெட்டது எதுன்னு பார்க்க முடியுமா? இதெல்லாம் எனக்கு நீ கத்து கொடுக்காத, சரியா? நான் என்ன பாத்துக்கிறேன். நீ உன் கடையில நல்ல உருளைக்கிழங்கு நல்ல வெங்காயத்தை சேர்த்து சாட் பண்ணு, அத நீயே சாப்பிடு. அதுவும் இல்லாம உன் கடைக்கு யாரு வராங்க? பீகுவோட முகம் ரொம்ப சின்னதாயிடுச்சு. அவர் அந்த இடத்துல இருந்து போயிட்டாரு. பீகுவோட கடைக்கு பக்கத்துல தான் ரமணிக் தன்னோட சாட் கடையை போட்டிருந்தான். ரமணிக் அவனோட சாட் கடையை திறந்ததுமே அங்க கஸ்டமர்ஸ் கூட்டம் அதிகமாயிடும். அப்புறம் பீகுவோட கடைக்கு யாருமே வரதில்ல. வாங்க வாங்க, சுவையான சாட் சாப்பிடுங்க. உருளைக்கிழங்கு சாட்டு, சமோசா சாட்டு, பாப்படி சாட்டு, தஹி சாட்டு. பீகு சத்தம் போட்டு கஸ்டமரை கூப்பிட்டாரு. இருந்தாலும் அவரோட கடைக்கு யாருமே சாட் சாப்பிட வரல. ஆனா அதுவே ரமணிக்கோட கடையில மக்கள் கூட்டம் அலமோதும். முதல்ல எனக்கு கொடுங்க. அதான் இல்ல, நான் தான் முதல்ல வந்தேன், எனக்கு கொடுங்க. எல்லாருக்கும் கொடுக்கறேன், எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? தன்னோட கடையோட நிலைமைய பார்த்து பீக்குக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவ்வளோ முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் கூட ஜனங்க இந்த பக்கம் வரமாட்டேங்கிறாங்களே. கடவுளே, நீதான்ப்பா ஏதாவது ஒரு வழி காட்டணும். பீக்கு ராத்திரி ரொம்ப நேரம் வரைக்கும் கடையில நின்றுட்டு இருந்தாரு. இன்னைக்கும் அவர் கடையில வியாபாரம் எதுவும் நடக்கல. அவர் ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு போனாரு. இன்னைக்கு வியாபாரம் நடக்கல போல இருக்கு. ஆமா, இன்னைக்கும் கூட்டம் ரமணியோட கடையில தான் அதிகமா இருந்தது. நீங்க உங்களோட சாட் கடையை உடனே மூடி ஆகணும். இப்போ வீட்ல மளிகை பொருட்களும் இல்ல. இதே நிலைமை நீடிச்சதுன்னா நாம பட்னி கடந்துதான் சாகணும். நீ எதுக்கும் கவலைப்படாத, நிச்சயமா ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். இதே விஷயத்த தான் 6 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் எதுவும் மாறல. நீங்க மட்டும் பணம் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்கல, நான் மீராவை கூட்டிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். ஆனா எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுமா. வீட்ல ஒரு படி அரிசி தான் இருக்கு. நாளைக்குள்ள பணம் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா நல்லது. நீங்க மட்டும் இந்த வீட்ல தனியா இருங்க. என் பொண்ணு பட்னி கடந்து கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. எங்க அப்பா நிச்சயமா எங்க 2 பேருக்கும் சாப்பாடு போடுவாரு. சரி. ஒரு பக்கம் பீக்குவோட கடையில வியாபாரம் நடக்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்துல இருந்தாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் மனைவி, அவருக்கு கஷ்டங்கள் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போச்சு. மறுநாள் காலையில எப்பவும் போல பீக்கு சாட் ரெடி பண்ணாரு. அப்புறம் தன்னோட கடைக்கு அவர் போனாரு. போற வழியில காய்கறிக்காரர் அவருக்கு குரல் கொடுத்தாரு. என்னப்பா, இன்னைக்கு உருளைக்கிழங்கு வெங்காயம் எதுவும் வேண்டாமா? இல்லண்ணே, நேத்து வாங்கினது மீதி அப்படியே இருக்கு. அப்ப சரி. பீக்கு தன்னோட கடைக்கு போனாரு. அப்புறம் தினமும் போல அன்னைக்கு கடையை திறந்தாரு. பக்கத்துல ரமணிக்கும் அவனோட கடையை திறந்தான். ரமணிக்கோட கடையில நிறைய கூட்டம் வந்தது.
வாங்க வாங்க, சுவையான சாட் சாப்பிடுங்க. உருளைக்கிழங்கு சாட்டு, சமோசா சாட்டு, பாப்படி சாட்டு, தஹி சாட்டு. அவர் அவ்வளவு சத்தம் போட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. எந்த ஒரு கஸ்டமரும் அவரோட கடைக்கு வரவே இல்ல. அவருக்கு கவலையாயிடுச்சு. அவரோட கண்ணுல இருந்து கண்ணீர் சொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இன்னைக்கு மட்டும் என் வீட்டுக்கு பணத்தை கொண்டு போலன்னா வீட்டுல யாருக்குமே சாப்பாடு இருக்காது. அப்புறம் மது மீராவை கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா. என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியலையே. அந்த சமயம்தான் பீக்குவோட கடைக்கு ஒரு வயசான அம்மா வந்தாங்க. என்னப்பா ஆச்சு கண்ணா, நீ எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க? என்னன்னு சொல்றதும்மா, நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கு. எல்லாமே நல்லபடியா செஞ்சோம், எதுவுமே சரியா இல்லம்மா. நான் நல்ல பொருட்களை தான் பயன்படுத்துறேன், ஆனாலும் மக்கள் அந்த ரமணியோட கடையில தான் சாட் சாப்பிடுறாங்க. இப்போ என் குடும்பமே பசியில அவஸ்தைப்படுற நிலைமை வந்துடுச்சுமா. நீ கவலைப்படாதப்பா. இந்தப்பா, இது மாய மசாலா. இத நீ உன்னோட சாட்ல சேர்த்தன்னு வச்சுக்க. கஸ்டமர்ஸ் அவங்களா இங்க வருவாங்க. அப்புறம் உன்னோட கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும்பா. பீக்கு அந்த வயசான அம்மா கிட்ட அந்த மாய மசாலாவை வாங்கின உடனே அந்த வயசான அம்மா மறைஞ்சிட்டாங்க. அட, இவங்க எங்க போனாங்க? அம்மா, அம்மா. பீக்கு அந்த வயசான அம்மாவை தேடிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவங்க எங்கேயோ மறைஞ்சிட்டாங்க. அந்த அம்மா யாரு? அப்புறம் திடீர்னு எங்க மறைஞ்சு போயிட்டாங்க? இந்த மசாலா உண்மையிலேயே மாய மசாலாவா? பீக்கு மசாலா டப்பாவை ஓபன் பண்ணாரு. அப்புறம் கொஞ்சமா மாய மசாலாவை அந்த உருளைக்கிழங்குல சேர்த்தாரு. அவர் இப்படி செஞ்ச உடனே மக்கள் கூட்டம் எல்லாருமே அவரோட கடை பக்கமா ஈர்த்து வந்தாங்க. எனக்கு ஒரு தயி சாட் வேணும். எனக்கு ஆலு சாட், எனக்கு காரமான பாப்படி சாட். இப்பவே கொடுக்கறேன். பீக்கு கஸ்டமர்ஸ்க்கு சாட் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. கஸ்டமர்ஸ் அதிகமாகிக்கிட்டே போனாங்க. அவர் ஒருத்தருக்கு சாட் கொடுத்தா அடுத்த ஆளு வந்துடுவாங்க. இன்னைக்கு முதல் தடவையா பீக்கு கிட்ட அவ்வளவு பணம் இருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே அவர் கொண்டு வந்த சாட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அங்க ரமணிக்கோட கடையில ஒரு கஸ்டமர்ஸ் கூட இல்ல. ரமணிக்கு ரொம்ப கோவத்தோட பீக்குவை பார்த்தான். பீக்கு தன்னோட கடையை மூடிட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. இங்க பாத்தியாமா இன்னைக்கான வருமானம்? இவ்வளவு பணமா? அப்புறம் என் செல்லக்குட்டி, இந்தா உனக்கு சாக்லேட். அம்மா பாருங்க, அப்பா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னோட செல்லமான அப்பா. இவ்வளவு பணம் எப்படி உங்களுக்கு வந்தது? நம்ம கடையில சம்பாரிச்ச பணம் தான். பீக்கு மது கிட்ட மாய மசாலா கதையை பத்தி சொன்னாரு. வாவ், இது உண்மையிலேயே நல்ல விஷயங்க. எடை இப்ப நம்மளுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு. இனிமே வெறும் கையோட திரும்பி வர அவசியம் ஏற்படாது. ஆனா அந்த மாய மசாலா முடிஞ்சு போச்சுன்னா? அதுக்கும் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. பீக்கு ஒரு மசாலா மூட்டையை கொண்டு வந்தாரு. அப்புறம் அந்த மாய மசாலாவை அந்த மூட்டையில கொட்டினாரு. அப்புறம் அந்த மொத்த மூட்டையும் மின்ன ஆரம்பிச்சது. அடேங்கப்பா. இப்போ இந்த மசாலா எல்லாமே மாய மசாலா. இது போல எப்பவும் நாம மாய மசாலாவை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் தினமும் இவ்வளவு பணம் சம்பாதிப்போமா? மறுநாள் பீக்கு ரொம்ப சந்தோஷமா அவரோட கடையை திறந்தாரு. ஏன்னா கடையை திறந்ததுமே கஸ்டமரோட கூட்டம் வந்துடுச்சு. பீக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. கொஞ்ச நாள்ல ரமணிக் தன்னோட கடையை அங்கிருந்து எடுத்துட்டான். இப்ப அந்த ஏரியாவுல பீக்குவோட சாட் கடை மட்டும்தான் இருந்தது. அங்க எப்பவுமே கஸ்டமர்ஸ் கூட்டமா வந்து நின்னுட்டு இருப்பாங்க. இது அந்த சாட் மசாலாவோட அற்புதங்கள். சென்னசோர்கரம் சென்னசோர்கரம் சென்னசோர்கரம். புந்தேலா மார்க்கெட்ல இந்த ஒரு குரலை கேட்டதுமே மக்கள் ஹரியா கிட்ட வர ஆரம்பிச்சிடுவாங்க. யாரெல்லாம் அவனோட சன்னா மசாலாவை சாப்பிடுவாங்களோ அவங்களால புகழாம இருக்கவே முடியாது. அட, இந்த சென்னசோர்கரம் எவ்வளவு சுவையா இருக்கு. அண்ணே, இதை விட அருமையான சன்னா மசாலா எங்கேயும் கிடைக்காது. அட, இதுல என்னத்தை போடுற அண்ணா? அடே அண்ணா, நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டியே அந்த மசாலா தான். அந்த மசாலா தான் இதுல டேஸ்ட் கொடுக்கறது. ஓ, நல்லதுண்ணா, நல்லது. எனக்கு 20 ரூபாய்க்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க. நான் இதை எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் என் பசங்களுக்கு கொடுக்குறேன். ஆ சரிண்ணா, சரி. ஹரியா அந்த பக்கமா போயிட்டு இருக்கிறவங்களுக்கு சன்னா மசாலாவை வித்துட்டு இருப்பான். அப்புறம் இதால அவருக்கு நல்ல வருமானமும் கிடைச்சுக்கிட்டு இருந்தது. சந்தீப் ஹரியாவை தினமும் பார்த்து தினமும் தன்னோட மனசுல யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த அரியா கிட்ட வண்டியும் இல்ல, கடையும் இல்ல, ஆனாலும் சம்பாதிக்கிறா. ஆனா நாம
ஒரு கடையை வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கோம். ஆனாலும் கஸ்டமர்ஸுங்க வர மாட்டேங்கிறாங்க. புந்தேலால இருக்கிறவங்களுக்கு சன்னா மசாலா தான் ரொம்ப பிடிக்கும் போல. ஆ, அது என்னமோ நிஜம்தான். அப்ப நீங்களும் சன்னா மசாலாவே விக்கலாம்ல. அடே, நானும் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நாளைக்கே சென்னா சொர்க்கரம் அப்புறம் மசாலையே எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறமா நான் பார்த்துக்கிறேன் அந்த அரியா எப்படி சம்பாதிக்கிறான்னு. சன்னா மசாலாவை விக்கிறது ரொம்பவே சுலபமா இருக்கும்னு சந்தீப்போட மனைவியும் நினைச்சாங்க. மறுநாள் சந்தீப் தன்னோட பொரி கடையில சன்னா மசாலாவையும் விற்பனைக்கு வச்சான். அப்புறம் வெளியில சன்னா மசாலாவோட போர்டையும் வச்சான். அந்த போர்டை பார்த்து ஒரு லேடி அவனோட கடைக்கு வந்தா. அட அண்ணே, நீங்களும் சன்னா மசாலாவை விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆ, ஆமாக்கா. உங்களுக்கு நான் போட்டு கொடுக்கட்டா? ஆ செஞ்சு கொடுங்க. இன்னைக்கு உங்க கையால செஞ்சதையும் ருசிச்சு பார்த்துடுறேன். ஹரியா அண்ணன் செய்யற அளவுக்கு நல்லா இல்ல. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து சந்தீப்போட சன்னா மசாலாவை சாப்பிட்டு பார்த்தாங்க. அவங்களும் சந்தீப்க்கு இதே தான் சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹரியா அந்த இடத்துக்கு நடந்துகிட்டே வந்தப்போ எல்லா கஸ்டமர்ஸும் ஹரியா கிட்ட போக ஆரம்பிச்சாங்க. அடே அண்ணா, எனக்கு 20 ரூபாய்க்கு கொடுங்க. ஆ, எனக்கும். கஸ்டமர்ஸ் இப்படி போறத பார்த்து சந்தீப்போட பொறாம இன்னும் அதிகமாயிடுச்சு. அடே, இந்த அரியா கஸ்டமர்ஸுக்கு என்ன மாய செஞ்சிருக்கானோ? நீங்க கேக்கலையா? அவரோட மசாலால ஏதோ மாயம் இருக்கு. அப்புறம் இதையும் கேள்விப்பட்டேன். அந்த மசாலா அவரோட முன்னோர்களோட மசாலாவாம். அவரோட தாத்தா கொள்ளு தாத்தா இத பத்தி சொல்லிட்டு போனாங்களாம். அப்படின்னா நான் என்ன செய்யறது? நீங்க அந்த மசாலாவை எப்படி செய்யணும்னு கத்துக்கோங்க. அப்போ எல்லா கஸ்டமர்ஸும் உங்ககிட்டயே வருவாங்க. அட, அதை கத்துக்கிறது அவ்வளோ சுலபமா? சுலபமா இருக்காதுதான். ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. மது சந்தீப்போட காதுல அவளோட ஐடியாவை சொன்னா. அப்புறம் 2 பேரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் ஹரியாவோட வீட்டு வெளியில ஒரு 15 வயசு பையன் பிச்சை எடுக்கிறதுக்கு வந்தான். அவன் ஹரியாவோட கதவை தட்டினான். அடே அண்ணா, கொஞ்சம் சாப்பாடு போடுங்க. 2 நாளா சாப்பிடவே இல்லை. ஹரியா ரொம்ப இரக்கமுள்ளவரு. அவரு உடனே வீட்டுக்குள்ள போய் அந்த பையனுக்காக சாப்பாட்டை எடுத்துட்டு வந்தாரு. அந்த பையன் ரொம்ப வேகமா சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ ஹரியா அந்த பையன் கிட்ட கேட்டாரு. அட, நீ இங்க ஒண்டியா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? உன்னுடைய அப்பா அம்மா எங்க? என் அப்பா சின்ன வயசுல செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அம்மா செத்து 2 மாசம் ஆச்சு. அன்னையிலிருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வேலைக்காக தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. பசி. யாருமே வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அடடே, அழுவாதே முன்னா, நான் இருக்கல்ல. நீ என்கிட்டயே வேலை செஞ்சுக்கிட்டு இரு. உனக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுற. அப்படியே நீ எங்க கூடவே எங்க வீட்லயே இருக்கலாம், சரியா? நீங்க நிஜமாவே கடவுள் எனக்கு. அடடே, அழுகாத. ஆமா, உன் பேர் என்ன? அது வந்து என் பேரு முரளி சர்மா. ஆ, சரி. இன்னிலிருந்து நீ என் கூடவே இருக்கலாம். உனக்கு இங்க எந்த தொந்தரவும் இருக்காது. நன்றி அண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரியா அந்த அநாத முரளிக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. ஹரியா முரளிய மார்க்கெட்டுக்கும் கூட்டிட்டு போவாரு. அப்புறம் வீட்டோட சின்ன சின்ன வேலைகளையும் செய்ய சொல்லுவாரு. எடுத்துக்கோ, 1 கிலோ தக்காளி எடுத்துட்டு வா. 10 ரூபா நீயே வச்சுக்கோ. உனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாப்பிட்டுடு. நன்றி அண்ணா. கொஞ்ச நாள்லயே ஹரியாக்கும் முரளிக்கும் நல்ல பழக்கம் ஏற்பட்டுருச்சு. ஹரியா எப்பவுமே தன்னோட மசாலாவை கிச்சன் கதவை மூடிட்டு தான் தயார் செஞ்சுட்டு இருப்பாரு. ஆனா ஒரு நாள் முரளி கிச்சன் ஜன்னல்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முரளி ஹரியா கிட்ட வந்தான். நான் போலான்னு இருக்க. ஆனா எங்கேக்கு? ஆனா இன்னைக்கு பஜார்ல எனக்கு என்னுடைய அக்கா கிடைச்சாங்க. ஆனா யாரு? அதான் மது அக்கா. அவங்களுக்கு பேல்பூரி கடை இருக்கு. அட, ஆனா நீ சந்திப்புக்கு குடும்பமா? ஏன் இது என்கிட்ட சொல்லல? அது வந்து நான் அக்காவை மார்க்கெட்ல பார்த்தேன். அம்மாவை பத்தி நான் சொன்னப்போ அக்கா அழுந்துட்டா.
அவங்க என்ன அவங்க கூடயே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் உங்களுக்கு பாரமா இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இதுவரைக்கும் நீங்க செஞ்சதுக்கு நன்றி. பரவாயில்ல பரவாயில்ல. ஏதோ தவறா இருக்குன்னு ஹரியாக்கு புரிஞ்சு போச்சு. ஹரியாவோட மசாலா ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக மது தான் முரளிய அனுப்பினது. மதுவும் முரளியும் சேர்ந்து அந்த மசாலாவை தயார் செஞ்சாங்க. ஒரு வாட்டி சாப்பிட்டா மறுபடியும் மறுபடியும் வந்து கொடுங்கன்னு கேப்பீங்க நீங்க. ஸ்பெஷல் ஜோர்கரம். ஒரு வாட்டி வந்து சாப்பிட்டு பாருங்க. ஒன்னு செஞ்சு கொடுங்க. உங்க ஸ்பெஷல் மசாலா எப்படி இருக்குன்னு பாக்குறேன். ஆஹா வாங்கிக்கோங்க. சந்தீப் சன்னாக்குள்ள அந்த ரகசிய மசாலாவை கலந்து விட்டான். எடுத்துக்கோங்க. காரம் காரம் காரம், இவ்ளோ காரமா? மது அந்த லேடிக்கு தண்ணியை கொடுத்தா. அட, இது ஸ்பெஷல் மசாலாவா இல்ல வெறும் காரமா? எவ்ளோ காரமா இருக்கு. என்ன கொல்லலான்னு பாக்குறீங்களா? அந்த லேடி சந்தீப் அப்புறம் மதுவை நல்லா திட்டி விட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. சந்தீப்பும் மதுவும் முரளிய பாத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நான் சொன்னதெல்லாம் சரியா தானே சொன்னேன். அப்பதான் அங்க ஹரியா வந்தாரு. இங்க பாருடா பையா, நீ சொன்னது சரிதா. ஆனா நான் செஞ்சதுதான் தப்பு. எனக்கு முதல்லயே தெரியும் இதுல ஏதோ தப்பு நடக்குதுன்னு. ஏன்னா உன்னுடைய உடம்பு அவ்வளோ பெருசு இருக்கு. எங்கேயாவது ஏழை பைய இவ்வளோ பெருசா இருக்கிறதுக்கு சாத்தியமா? அட சந்தீப், நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மசாலா பத்தி உனக்கு தெரியணுமா? அது மட்டும் முடியவே முடியாது. ஹரியா ரொம்பவே புத்திசாலி. அவரு தன்னோட ரகசியத்தை ரகசியமாவே வச்சுக்கிட்டாரு. அமீர் சந்த் பட்டணத்துல ஃபாஃப்டாவை வித்துட்டு இருப்பாரு. அவருக்கு ஜெயன்ட்டு ஒரு பையன் உதவி செஞ்சுட்டு இருப்பான். அமீர் சந்த் ஜெய்க்கு மாச கடைசியில கொஞ்சம் காசு கொடுப்பாரு. ஜெயோட செலவுக்கு அந்த காசு போதுமானது. அவனுக்கு அம்மா அப்பான்னு யாருமே இல்ல. ஒரு நாள் காலையில அவன் தள்ளு வண்டியை கிளீன் பண்ணான். கொஞ்ச நேரத்திலேயே கஸ்டமர்ஸோட கூட்டம் கூடிடுச்சு. எல்லாரும் ஃபாஃப்டா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் அமீர் சந்த் வந்தாரு. அடேங்கப்பா, நீ நல்ல வேலை பாக்குற. நான் வர்றதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சிட்டியே. நம்ம கடமைய நம்ம நல்லா பண்ணணும். ஒரு விஷயத்த நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்ன? நான் புது கடைய ஓபன் பண்ண போறேன். ரொம்ப நல்லதா போச்சு. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ பாப்பட வித்துரு. நான் சாயங்காலம் வரேன். அமீர் சந்த் கிளம்பிட்டாரு. அப்பதான் அந்த இடத்துக்கு ராகவன்ட்டு ஒரு பையன் வந்தான். அவன் ஃபாஃப்டா வாங்க நினைச்சான். ஆனா ராகவ் தூரத்துல இருந்து ஃபாஃப்டாவை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ ஜெய் அவன் கிட்ட இப்படி கேட்டான். என்னாச்சு ராகவ், இன்னைக்கு பாப்படா சாப்பிட வரலையா? நான் பாப்படா சாப்பிட வந்தேன். ஆனா வரும்போது நான் காசு எடுத்துக்கிட்டே வரலப்பா. நீ எதுக்கு அப்படி யோசிக்கிற? நான் உனக்கு சாப்பிட காசு தரேன். ரொம்ப நன்றிப்பா. நான் உனக்கு அப்புறமேல் காசு தரேன். ராகவ் ஃபாஃப்டா சாப்பிட்டு கிளம்பிட்டான். இதே போல அந்த இடத்துக்கு வர நிறைய பேருக்கு ஜெய் ஃபாஃப்டாவை கொடுத்துக்கிட்டு இருப்பான். அது அமீர் சந்துக்கு சுத்தமாவே பிடிக்காது. சாயந்தரம் அமீர் சந்த் திரும்ப வந்தாரு. இன்னைக்கு எவ்வளவு சேல் ஆச்சு? இன்னைக்கு கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. பரவாயில்ல, இதை நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனா என்ன? நான் என்ன யோசிச்சேன்னா கொஞ்சம் பாப்பாடு எடுத்து போய் ரோட்ல உக்காந்துருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுக்கலான்னு. உனக்கு என்ன பைத்தியமா? நான் இந்த மாதிரி யோசிச்சேன், அவ்வளோதான். பாவம், அவங்களுக்கு உதவியா இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் இன்னொன்னு, இனிமே நீ யாருக்காச்சும் ஃப்ரீயா பாப்படாவனை கொடுத்தனா உன்னை வேலையை விட்டே நான் தூக்கிடுவேன். ஆனா முதலாளி. போயிப்போ, நாளைக்கு காலையில வா. ஜெய் கிளம்பிட்டான். அடுத்த நாள் காலையில ஜெய் எப்பயும் போலவே கடைக்கு வந்தான். அப்புறம் ஃபாஃப்டாவை விற்க ஆரம்பிச்சுட்டான். ஆனா அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான். எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் கொடுக்குறீங்களா? முன்னாடி போ, இங்க ஒண்ணுமே இல்ல. நான் ரொம்ப நாட்கள ஒன்னும் சாப்பிடலப்பா, ஏதாச்சும் கொடுங்க. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா என்ன? போ. முதலாளி, இவங்க சாப்பிட்றதுக்கு நான் காசு கொடுக்குறேன். சரி, நீ உனக்கு பாப்படை சாப்பிட வச்சு உன்கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் காலியாக்கு. நாளையிலிருந்து இங்க வராத. அமீர் சந்த் ஜெய வேலையில இருந்து நீக்கிட்டாரு. அந்த பிச்சைக்காரன் ஃபாஃப்டாவை சாப்பிட்டான். அப்புறம் அவன் ஜெய் கிட்ட இப்படி சொன்னான். நீ எனக்காக உன்னோட வேலையே விட்டுட்ட. நீ இப்படி எதுக்கு பண்ண? அதில் எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. உங்களுக்கு ரொம்ப பசிச்சதில்ல, அதனால தான் இப்படி பண்ணேன். என்னோட வேலையே போனாலும் பரவாயில்ல, பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போடணும். நீ இப்போ என்ன பண்ண போற?
அதான் எனக்கு ஒன்றுமே புரியல. என்கிட்ட சொந்தமாக வீடு கூட இல்லை. நானும் ரோட்டுக்கு வந்துட்டேன். அனாதை ஆயிட்டேன். என்கிட்ட ஒரு மந்திர பாப்படா மிஷின் இருக்கு. காலங்காத்தில் எதுக்கு தாத்தா நீங்கள் ஜோக் பண்ணுறீங்க? நான் உண்மையத்தாப்பா சொல்றேன். நான் அந்த மந்திர மிஷினை கொடுக்கறதுக்கு அதுக்கு தகுந்த ஒரு ஆளை நான் தேடிக்கிட்டே இருந்தேன். சரி. நீ என்ன இங்கேயே சந்தி, நான் சீக்கிரமா மந்திர ஃபயர் மிஷினை எடுத்துக்கிட்டு வரேன். பிச்சைக்காரன் அங்கிருந்து போயிட்டான். ஜெயும் அங்கே இங்கேன்னு சுத்திக்கிட்டு இருந்தான். இப்போ அந்த தள்ளு வண்டியில அமீர் சந்தே வேலை செய்ய வேண்டியதா இருந்தது. இதனால அமீர் சந்து ரொம்பவே வெறுத்து போயிட்டாரு. நானும் கோவத்துல என்ன பேசுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் இப்போ நானே பார்த்துக்கணும். இவ்வளோ கஸ்டமரை தனியா நான் எப்படி சமாளிப்பேன்? என்ன பண்றதுன்னு தெரியல. ஜெய் பட்னியா தான் இருப்பான். தங்குறதுக்கு கூட அவனுக்கு இடமே இல்லை. அப்ப தெரியும் அவன் தானாவே இங்க வந்துடுவான். அமீர் சந்துக்கு ஜெயோட கஷ்டம் ஞாபகம் வந்ததுமே அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆனா ஜெய் தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்படியே சாயந்தரமும் ஆயிடுச்சு. ஜெய்க்கு இப்போ பசிக்கவும் ஆரம்பிச்சது. எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி, சாப்பாடு சாப்பிட்றேன். ஆனால் நைட்டு எங்கே போகிறது? பிச்சைக்காரனும் திரும்ப வரவே இல்லை. ஜெய் கிட்ட இப்போ வேற எந்த வழியும் இல்லை. இப்படியே ராத்திரியும் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் ரோட்டில் தான் தூங்கணும். ஐயோ, எவ்வளோ குளிருது. இப்போ நான் என்ன பண்ணுறது? அப்பதான் ஜெய தேடிக்கிட்டே அந்த பிச்சைக்காரன் வந்தான். அவனோட கையில ஒரு மிஷின் இருந்தது. அந்த பிச்சைக்காரனை பார்த்ததும் ஜெய் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். நான் உன்னை எங்க எல்லாம் தேடினேன், நீ எனக்கு கிடைக்கவே இல்லையே. நான் நீங்கள் திரும்பி வரவே மாட்டீங்கன்னு நினச்சேன். அதனால் நான் அங்கேருந்து வந்துட்டேன். இது மந்திர பாப்படா ஃபயர் மெஷின். இதால நீ பாப்படாவா பண்ணலாம். இதை நான் எப்படி உபயோகப்படுத்துறது? அதுக்கு உன்னோட நண்பர் ராகவ் வருவான். அப்படியா? அவன் ஒருத்தங்க உதவி பண்ணா அவங்களுக்கு அவன் கண்டிப்பா உதவி பண்ணுவான். அதே நேரத்துல ராகவும் அந்த இடத்துக்கு வந்தான். ராகவ் ஒரு தள்ளு வண்டியில ஏதோ பொருட்களை வச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தான். இதெல்லாம் என்னது? நீ ரொம்ப நல்லா பாப்படாவா பண்ற. நீ இப்போ உன்னோட கடையை ஓப்பன் பண்ணலாம். என்ன நிஜமாவா? ஆமா, இந்த மஷின் உனக்கு உதவியா இருக்கும். பிச்சைக்காரன் அந்த மெஷினை ஓட்டி காமிச்சான். அந்த மெஷின்குள்ள ஃபாஃப்டா செய்யறதுக்கான பொருட்களை போட்டான். மெஷின்ல இருந்து நெருப்பு வந்தது. அப்புறம் அடுத்த நொடியிலேயே இன்னொரு பக்கத்துல இருந்து ஃபாஃப்டா வந்தது. ஜெய் இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானா. இது எப்படி? இது மந்திரம். இந்த நெருப்பால உனக்கு குளிரவே குளிராது. உனக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளோ பாப்படாவை இது பண்ணிரும். ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோ, ஆனா எப்பவுமே இந்த மாதிரி கெட்ட மனசு இல்லாம இதுல வேலை பார்க்கணும். சரி, நான் இதை வச்சு எல்லாரோட வயிற்ற நான் நிரப்புவேன். நானும் உன் கூடவே வேலை பார்க்க விருப்பப்படுறேன். கண்டிப்பா நீ வந்து என் கூட வேலை பார்க்கலாம். சரி, நம்ம நாளைக்கே வேலையை ஆரம்பிக்கலாம். நான் இப்ப போறேன். மற்றவங்களுக்கு என்னோட உதவி தேவைப்படலாம். ஜெயும் ராகமும் அவனுக்கு நன்றியை சொல்லிக்கிட்டாங்க. அவனும் கிளம்பி போயிட்டான். அடுத்த நாள்ல இருந்து ஜெயும் ராகவும் ஃபாஃப்டாவை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்ல எந்த கஸ்டமரும் வரவே இல்லை. நாம் இந்த பாப்படை எல்லாத்தையும் வித்துருவோமா? எப்போ யாருக்குமே நம்மளை பற்றி தெரியாது, அதுக்கு தான் வரமாட்றாங்க. நான் எல்லாருக்குமே தெரிய மாதிரி பண்ணிட்டு வரேன். ராகவ் ஃபாஃப்டாக்கான பிரச்சாரத்தை செஞ்சான். எல்லா ஏழைங்களும் பணக்காரங்களும் அவங்க கிட்ட வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு பெரிய கடையை ஓபன் பண்ணாங்க. அமீர் சந்த் தன்னோட கடையை மூட வேண்டியதாயிடுச்சு. அவர் ஏழையாயிட்டாரு. ஒரு நாள் அமீர் சந்த் ரொம்பவே பசியோட இருந்தாரு. இப்போ அவர்கிட்ட காசும் இல்ல. அவர் ஜெயோட கடையில ஃபாஃப்டா சாப்பிட வந்தாரு. என்கிட்ட காசு இல்லப்பா, ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒன்றும் பரவாயில்ல முதலாளி, நீங்க வயிறு நிறைய சாப்பிடுங்க. அமீர் சந்த் ஜெய பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு. முதலாளி, காலம் வட்ட மாதிரி எப்போ வேணாலும் கீழே வரலாம். அமீர் சந்த் ஃபாஃப்டாவை சாப்பிட்டாரு. தன்னோட தப்ப உணர்ந்து வருத்தப்பட்டாரு. ஜெய் அப்புறம் ராகவ் இதே போல சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க பணக்காரங்களாயிட்டாங்க.